அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு புதிய தகவலோட நான் உங்கள சந்திக்க போறேன். இன்னைக்கு நம்ம யுஜிசி நுட்தமிழ் சேனல்ல ஆழ்வார்களினுடைய வரிசையில பூதத்தாழ்வார பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மாமல்லபுரம். அதாவது சங்க காலத்துல இத எந்த பேரால அழைச்சிருக்காங்க அப்படின்னா, கடல் மல்லை அப்படின்ற சொல்லால மாமல்லபுரத்தை அழைச்சிருக்காங்க. இவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்குறப்போ, கிபி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் தான் பூதத்தாழ்வார். எந்த மலரினுடைய அம்சமாக பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, குருக்கத்தி என்று சொல்லக்கூடிய மாதவி மலரினுடைய அம்சமாக பிறந்தவர். அ திருமாலினுடைய அவதாரம், அதாவது இந்த ஐம்படைகள்ல அவர் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அவதாரத்தின் அடிப்படையிலும் ஒவ்வொரு ஆழ்வார்கள் பிறந்திருப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ பூதத்தாழ்வார் கதாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌமோதகி அம்சமா பிறந்தவர் தான் இந்த பூதத்தாழ்வார். பாடியது 2ஆம் திருவந்தாதி. பாடல்களுடைய எண்ணிக்கை 100. ஏன் இவருக்கு பூதத்தாழ்வார்னு பேர் வந்தது அப்படின்னு பார்க்குறப்போ, திருமாலை பூதம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல பாடியிருக்கிறாரு. அதனால பூதத்தாழ்வார் அப்படின்ற பெயர் இவருக்கு வந்திருக்கு. பூதம் அப்படின்ற சொல் ஒரு வடச்சொல். அதுல பூ அப்படின்ற அந்த அடிச்சொல்ல இருந்து தான் பூதம் அப்படின்ற அந்த சொல் தோன்றியிருக்கு. அப்ப அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சத்தை பெற்றது. அதாவது அறிவு. சத்து அப்படின்னா அறிவு அப்படின்னு ஒரு பொருள். அப்ப திருமாலினுடைய திருகுணங்களை அனுபவித்து அறிவை பெற்றவர் தான் இந்த பூதத்தாழ்வார். அப்ப அந்த சத்து அப்படின்ற ஒரு சொல் எந்த பொருள்ல பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கூட கேட்கலாம். அறிவு அப்படின்ற பொருள்ல பயன்படுத்தப்படுகிறது. திருமாலினுடைய திருகுணங்களை அனுபவித்தே அறிவை பெற்றவர் யாருன்னா அந்த பூதத்தாழ்வார். பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, அனைத்து கலைகளிலும் வல்லவரா விளங்கியிருக்கிறாரு. இந்த உலக வாழ்வை சிறிதும் விரும்பாமல் பரமனிடம் ஆழ்ந்த பக்தியோடு திகழ்ந்தவர். அன்பே விளக்காகவும் ஆர்வமே நெய்யாகவும் சிந்தையே திரியாகவும் கொண்டு ஞான விளக்கை ஏற்றியவர் தான் பூதத்தாழ்வார். திருமாலை கை தொழுதால் என்ன நடக்கும், இதெல்லாம் தாண்டி, அதையும் தாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, திருமாலை நம்ம வணங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறப்போ, ஒருவனுக்கு மண்ணுலகை ஆளும் பெருவளமும் வானவருக்கு வானவனாய் வாழும் வாழ்க்கையும் வெண்ணுலக பேரும் ஒரு பொருளாதல் இல்லை. இதெல்லாம் சாதாரணம். என்ன அப்படின்னா, இதையும் தாண்டி அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரணம். இதையும் தாண்டி உயர்வான நிலைகள் கிடைக்கும். அதுக்கு காரணம் யாருன்னா, திருமாலை மறவாமல் கை தொழணும் அப்படின்றத இவர் ஒரு நோக்கமா சொல்றாரு. தம்மை போல் தவம் செய்தவர் யாரும் இல்லை என்றும், அதாவது என்ன மாதிரி திருமாலை வழிபட்டவங்க யாருமே கிடையாது. தாமே 7 பிறவிகளிலும் தவம் உடையவர் என்றும் இருமாப்பு கொள்கின்றனர் இவ்வாழ்வார். அதாவது இந்த உலகத்துல வாழ்றவங்க நான் தான் பெஸ்ட், மத்தவங்க யாரும் அப்படி இல்லை அப்படின்னு இருமாப்பு கொள்றாங்க. அது இருக்கக்கூடாது. பெருமானின் இணையடிகளுக்கு பெருமை வாய்ந்த தமிழால் தொடுத்த மாலையை அணிவித்தமையால் தாம் பெருந்தமிழனான பெருமையினை பெருந்தமிழன் நல்லேன் பெரிது அப்படின்னு இவரே கூறி என்ன பண்றாரு, பெருமிதம் அடைஞ்சுக்கிறார். தன்னுடைய பாடல்கள்ல இவரே பதிவு செய்யறாரு. அதாவது என்னன்னா, தன்னை பெருந்தமிழன் அப்படின்ற ஒரு சொல்லால அழைச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய அந்த தமிழ் மொழியினுடைய அந்த புலமைக்கு என்ன சொல்றாங்க, ஞான தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. இவர் 13 திவ்ய தேசங்கள்ல மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாரு. திருமாலினுடைய 108 திருப்பதிகங்கள்ல பூதத்தாழ்வார் தனியாக மங்களாசாசனம் செய்யாமல் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் 14 கோயில்கள்ல மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாரு. முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பாக்குறப்போ, அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக செங்கன்மால் அடியவருக்கு அன்பனாய். இந்த தகவலோட பூதத்தாழ்வார் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த ஆழ்வாரோடு சந்திப்போம். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.